தேவனை விட மனிதனை திருப்திப்படுத்த நினைக்கிறேனா? அப்போ ஒன்று கவனிங்கள், இன்றைக்கு உங்களை பார்த்து நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் தேவனை விட மனிதனை திருப்திப்படுத்த நினைக்கிறேனா? பொதுவாக மனுஷங்களை திருப்திப்படுத்தவே கூடாது அப்படின்னு அது சரியான பிரசங்கம் அல்ல. அது சரியான பிரசங்கம் அல்ல. கண்டிப்பாக நம்ம சில மனிதர்களை இந்த உலகத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக மனிதர்களுக்கு தேவையான திருப்தியை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்போ இந்த செய்தியை கேட்கிறீர்கள். ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானவர்களை நான் போதிக்க வேண்டும். உங்களை திருப்தியா அனுப்புனாதான் அது ஆசீர்வாதம் அப்படின்னு நான் இன்னும் ஆண்டவரிடத்துல வாஞ்சியா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேனேஜர் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்க அவரை திருப்தியா செஞ்சு கொடுத்தாதான் உங்க மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். உங்க மேல பரவாயில்ல, ரொம்ப பக்காவா பண்ணாங்க, அடுத்த ஒரு காரியத்தை கூட இந்த மனுஷனுக்கு கொடுக்கலான்றது அப்பதான் அவங்களுக்கு வரும். கணவனாரை திருப்திப்படுத்த வேண்டியது மனைவியினுடைய வேலை, மனைவியை திருப்திப்படுத்த வேண்டியது கணவனாருடைய வேலை. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரை விட மனிதனை திருப்திப்படுத்த நினைக்க கூடாது. சிலர் இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றாங்க. ஆண்டவரை விட மனிதனை திருப்திப்படுத்த நினைக்கிறார்கள். இது சில நேரங்களில் ஆபத்துல கொண்டு போய் விடும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் முக்கியமே தவிர ஆண்டவரை தான் முதலாவது இடத்துல வைக்கணுமே தவிர மற்றவர்கள் எப்பொழுதுமே இரண்டாவது இடத்துல இருக்க வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவனார், ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கும்போது நீங்கள் அவர்களை தற்காத்து கொள்வதற்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை அவங்களுக்கு முன்பாக ரொம்ப இது பண்ணி உங்க குடும்ப வாழ்க்கையை குலைக்க கூடாது, கெடுத்துடக்கூடாது. நம்முடைய கற்புள்ள நடக்கை அவர்களை அவ்வளவு சீக்கிரமாய் மாற்றும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய பேர் மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மனுஷனை திருப்திப்படுத்த நினைக்கிறாங்க, ஆண்டவரை திருப்திப்படுத்த நினைக்கல. ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்றேனே, இப்போ ஆலயம் திறக்கப்பட்டு என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். ஆலயம் திறந்த உடனே இப்போ திருச்சபைக்கு போறது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சிலர் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறதை சிலர் விட்டு விடுவது போல நீங்க அப்படி விட்டு விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சூழ்நிலையினால நீங்க ஆலயத்துக்கு போகல, அது பிரச்சனை இல்லை. ஆனா சூழ்நிலை எல்லாம் சாதகமானதுக்கு பிற்பாடு நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை வர்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்க அப்படின்னு சொல்லி ஆராதனைக்கே போகாம அவர்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு ஆராதனையை கட் பண்ணிடுவாங்க. இது மனுஷனை திருப்திப்படுத்துறது. ஆண்டவரை விட ஐயோ அவன் தப்பா நினைச்சிருவாங்களே, அவங்க வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேண்டான்னு சொல்றது, அது நல்லா இருக்காது. அப்புறம் யாராவது ஒருத்தர் கல்யாணம் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம போய் ஆகணுமே, ஆராதனை என்னதான் இருந்தாலும் ஆராதனை முடிச்சுட்டு நாங்க வர்றோம், என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் லேட்டா வாங்க, ஆராதனை முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்க ஆண்டவரை விட யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறீங்கன்னா மனுஷனை. இதுல எக்ஸெட்ரா எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் ரட்சிக்கப்படுறதற்கு முன்பாக, ஆண்டவரை குறித்து ரொம்ப தெரிகிறதற்கு முன்பாக, எங்கள் அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கர். ஃபஸ்ட்டு தண்ணி அடிக்கிறவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கிறத விட்டதுக்கு அப்புறம் அவங்க ஸ்மோக் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. பீடி கட்டு கட்டாக வாங்குவாங்க எங்கள் அப்பா. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த பீடி வாங்கி கொடுக்கறது நான் தான் அந்த என் கையில் காசு கொடுப்பாங்க, நான் போய் கடையில் பீடி கட்டு வாங்கி எங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுப்பேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் ஒரு நாள் பிரசங்கம் பண்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்க அப்பா செய்ய சொல்லும் போது நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. உடனே ஆண்டவர் என்கிட்டயே பேசுறது மாதிரி இருக்குது. அடுத்த நாள் எங்க அப்பா இந்த மாதிரி பீடி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டேன், நான் இப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு பீடி கட்டு மட்டும் நான் வாங்கி தர மாட்டேன், வேற என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க, வேற எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா பீடி கட்டு மட்டும் நான் வாங்கி தர மாட்டேன்
ஆனா எங்க அப்பாவும் என்ன நினைச்சாரு தெரியல. சரி சரி விடு, அவன் தம்பியை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அண்ணனை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் கையில காசு கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மிக கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மனிதர்களை அல்ல, ஆண்டவரை தான் திருப்திப்படுத்தணும். இப்ப இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர், இந்த பிரேயர்ல அட்டன் பண்ற நீங்க ஒருவேளை மனுஷனை திருப்திப்படுத்திட்டே இருக்கலாம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், மனுஷனை நீங்க எந்த விதத்திலும் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. ஒரு நாள் திருப்திப்படுத்தலாம், 2 நாள் திருப்திப்படுத்தலாம், ஆனா மனுஷங்க கடைசி வரைக்கும் திருப்தி ஆகவே மாட்டாங்க, திருப்தி ஆகவே மாட்டாங்க. அதனால மனுஷனை திருப்திப்படுத்துறதை விட்டுட்டு யாரை திருப்திப்படுத்துங்கன்னா ஆண்டவரை. ஆண்டவரை ஆண்டவர் சகல காரியத்தை செய்வார். இப்போ உங்களை பார்த்து நீங்க அந்த தற்பரிசோதனையை கேளுங்க. நான் தேவனை விட மனுஷனை திருப்திப்படுத்த நினைக்கிறேனோ? மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக உங்க ஜெபம் கட்டாகுதா? மனுஷனை திருப்திப்படுத்துறதற்காக உங்க ஊழியம் கட்டாகுதா? மனுஷனை திருப்திப்படுத்துறதற்காக உங்களுடைய வேத வாசிப்பு உங்களுக்கு கட்டாகுதா? வேத வாசிக்கட்டா பரவாயில்ல, அவங்க 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 தேடி ஓடுறீங்களா? இல்லை இல்லை, நீங்க ஆண்டவரை விட்டுட்டு எந்த மனுஷனிடம் தேடி ஓடுறீங்களோ சில நேரத்தில் அந்த மனுஷனாலே நமக்கு பெரிய பெரிய சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். கமிட் பண்றவங்க கண்களை மூடி இந்த தற்பரிசோதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, டாடி சாரிப்பா, நான் அப்படிதான்ப்பா மனுஷனை திருப்திப்படுத்த நினைச்சேன், எங்க ஓனரை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சேன், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சேன், எங்க சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு திருப்திப்படுத்த நினைச்ச யாருமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆயத்தமா இல்லை, யாருமே ஆயத்தமா இல்லை. இனி ஒன்று, உங்களை திருப்திப்படுத்தாம அவங்கள திருப்திப்படுத்தின தப்பு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க அப்பாட்ட. அதனால்தான் அவங்க வெறுத்தாங்க, அதனால்தான் அவங்க இவ்வளவு உங்களை காயப்படுத்தினாங்க, அதனால்தான் அவங்க இவ்வளவு உங்களை அவமானப்படுத்தினாங்க. அப்பா, நான் இந்த தற்பரிசோதனையில என்ன முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இனி மனுஷன் அல்லப்பா, உங்களை திருப்திப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் நீங்க தான்ப்பா. உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இடையில மனுஷன் வரும்போது என் இருதயம் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நேராதான் போகும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு ஊழியக்காரரோடு சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பெரிய காரியத்தை செய்ய, நீர் கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்த அனைத்து வார்த்தைகளும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் அதை வைத்து நீங்கள் அநேகம் பேர் சாட்சி சொன்னீர்கள், அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய செய்தியினுடைய முதல் ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இன்னொரு விசை கூட 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில சோதனைகளை ஆண்டவர் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்றார். அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்கிறான், நீர் என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். நீங்க என்ன சோதிச்சு பார்த்தும் எனக்குள்ள ஒன்றும் காணாதிருக்கிறீர்.
அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்த நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை டெவலப் பண்ண நினைக்கும் போது சில நேரங்களில் ஆண்டவர் சில சோதனைகளை உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த டெஸ்ட்ல எந்த தேவனுடைய பிள்ளை அதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த உயர்வு ஒன்று கிடைக்கிறது. இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. எதுக்காகன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, அவனுக்கு அதற்கு பிறகு ஒரு பெரிய மகிமையை கொடுக்கும்படியாக. நீங்க இந்த வசனத்தினுடைய அடுத்த பார்ட்டை வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயித்ததற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் இல்ல, பல வாக்கு தத்தங்களை அவனுக்கு கொடுப்பாரு, பல உயர்வுகளை கொடுப்பாரு. எப்பா, நீ இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று எனக்கு தெரியும்ப்பா, நீ எனக்கு கீழ்ப்படிவேன்னு எனக்கு தெரியும், ஆதலால் உன்னை நான் எட்டாத உயரத்திற்கு வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை உன்னதமான இடத்துல வைப்பார். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை நிறைய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இவனுக்கு இந்த இடத்துல கோபம் வருதா, இவன் இந்த இடத்துல இந்த மாதிரி தாழ்ந்து போயிடுறானா, இவன் இந்த இடத்துல கரெக்டா இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்றானா அப்படின்னு கர்த்தர் டெஸ்ட் பண்ற அந்த இடத்துல தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், தோற்று மட்டும் போயிடாதீங்க. அந்த இடத்திலே நீங்கள் சில நேரத்தில் தோற்று போய்வீர்களே, ஆனால் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய பெரிய லக்க நீங்க அடையவே முடியாம போயிடும். நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்குள்ள பெரிய பெரிய தாளந்துகள் எல்லாம் இருக்கும், ஆனா ஆண்டவர் சில நேரத்துல அவங்கள அப்படியே சோதிப்பாரு. ஒரு 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 சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அவங்கள சோதிப்பாரு. ஆனா அந்த சோதனையில ஜெயிக்காதவங்க, அந்த சோதனையில வெளியே வராதவங்க, அந்த சோதனையை மேற்கொள்ளாதவங்க நிறைய பேர் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற பெரிய லக்குகளை அவங்க அடையவே இல்லைங்க. நீங்க வேதத்துல யோசேப்பை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. யோசேப்புக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வருது. என்னன்னா, போத்திபாரனுடைய மனைவி அவன் மேல் ஆசை வைத்து ஒரு காரியம் அவனை அழைக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை ரொம்ப பெரிய பாடுகளுக்குள்ளதான் அனுப்பி இருக்கிறாரு. அவங்கள அந்த தவறுக்காக அழைக்கும் போது கூட வேதம் சொல்லுது, யோசேப்பு தன் வஸ்திரத்தை விட்டு விட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போனான். ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சோதனையை மட்டும் யோசேப்பு ஜெயிக்காம இருந்திருந்தாருன்னா, அந்த சோதனையை அவர் ஜெயிக்கலைன்னா சிறைச்சாலைக்கு வந்திருக்க மாட்டாரு. அந்த சோதனையை அவர் ஜெயிக்கல அப்படின்னா பார்வோனுக்கு முன்பாக அவன் நின்றுக்க மாட்டான். அவன் பார்வோனுக்கு முன்பாக அவன் நிக்கலைன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்காது. ஆனா என் ஆண்டவர் சோதனையை கொடுக்கிறது மட்டும் இல்ல, சில நேரத்துல சோதனையை தாங்கக்கூடிய பலனும் ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அதான் பேதுருவை பார்த்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, டேய், சாத்தான் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டான், உன்னை சோதிக்கிறதுக்காக என்கிட்ட அனுமதி வாங்கிட்டான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, ஏசப்பா என்ன சோதிக்கிறாரா, ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சோதனையை கொடுக்கிற ஆண்டவர் தப்பித்து கொள்றதற்கு வழியையும் வைக்கிறார். இந்த சத்தத்தை வாலிப தம்பி கேட்டுட்டு இருக்கலாம், வாலிப தங்கச்சி கேட்டுட்டு இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில சோதிக்கப்படுறேன், எனக்கு பயங்கரமான சோதனை, என்னை பாவத்துக்கு அழைக்கிறாங்க, என்னை பாவத்துக்கு இழுக்கிறாங்க, இதை விட்டு எப்படியாவது வெளியே போகணும்னு பல முயற்சி எடுக்கிறாங்க, எனக்கே தடுமாற்றமா இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கும் போது கண்டிப்பா தப்பித்து கொள்ளுகிற வழியையும் அங்கேயே வைக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது கரெக்டா ஒருத்தர் வந்துட்டாரு,
நான் இந்த காரியத்துல இந்த SMS அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் கட் ஆயிருச்சு, இது இப்படி ஆயிருச்சு, அது அப்படி ஆயிருச்சு. இதெல்லாம் எதற்காக என்றால் ஆண்டவர் சோதனையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு தான். ஆனா நிறைய பேர் அந்த வாய்ப்பையே பொருட்படுத்தாம திரும்ப திரும்ப சிம்சோனை போல அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு விசை அந்த அந்த தெளிலால் சொல்றாரு, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். ஆண்டவர் சோதிச்சாரு, ஆனா தப்பிக்கிறதுக்கு வழி அங்கேயே வருது. உடனே அவன் புரிஞ்சிட்டு அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கப்பட்டிருந்தான்னா அவனுடைய ஊழியத்தினுடைய லெவல் வித்தியாசமா இருந்திருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் விழுந்து போயிருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர், ஆண்டவர் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அந்த டெஸ்ட்ல நான் தோத்துட்டேன், அந்த டெஸ்ட்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், எனக்கு அந்த டெஸ்ட்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தர் 1000 வழிகளை வச்சிருந்தாரு, ஆனா என் கண்ணு என் சிந்தை அதற்கு நேரதான் பாஸ்டர் போச்சே தவிர எனக்கு வேற எதுவுமே வரல பாஸ்டர், நான் தோத்துட்டேன். சரி, இதுவரையிலும் நடந்ததெல்லாம் விட்டுடுங்க, ஆனா இனி எந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது நீங்க தயவு செய்து தோற்று மட்டும் போயிடாதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். யோசேப்பினுடைய வாழ்க்கை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அவன் அந்த டெஸ்ட்டை அவன் ஒருவேளை மனசுல நினைச்சிருக்கலாம், நம்ம இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா போத்திபாரை முடிச்சிட்டு நம்மளே இந்த வீட்டில் ஆண்டவர் வைக்க போறோம் அப்படின்னு தப்பா கூட நினைச்சிருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர் கொடுக்கிற சோதனையை தப்பா நினைப்பாங்க, வாய்ப்பா நினைப்பாங்க. சோதனையை வாய்ப்பா நினைச்சிடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், குறுக்கு வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. குறுக்கு வழியா ஆசீர்வதிக்க மாட்டாரு. கெட்டதை செஞ்சு என் ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டாரு. கெட்டதுல ஒரு நல்ல அப்படியெல்லாம் வைக்க மாட்டாரு. பாவம்னா அது பாவம் தான்ப்பா, அதுல உனக்கு கண்டிப்பா நன்மை வராதுன்றதுல ஆண்டவர் கவனம் உள்ளவர். நம்ம ஆட்களா இருந்திருந்தா நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த போத்திபாருடைய மனைவியினுடைய கண்ணுல நமக்கு தயவு கிடைக்க பண்ணிட்டாரு, இது ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பா கூட இருக்கலாம், அதனால போத்திபாருடைய மனைவியை பிடிச்சுக்கோப்பா, அப்படியே உயர்ந்திருப்பா அப்படின்னு கூட சில நேரத்துல நிறைய பேர் சொல்லி இருக்கலாம். எனக்கு தெரியல, அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு. நிறைய அப்படி சொல்றவங்க இருக்கத்தான் செய்றாங்க நிறைய பேர். நீங்க என்ன நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்ல 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 இல்ல, யோசேப்பு அதை கவனமாய் அறிந்து வைத்துக் கொண்டான். நான் சிறைச்சாலைக்கு போனா கூட பரவாயில்ல, நான் சஞ்சலத்தை அனுபவிச்சா கூட பரவாயில்ல, நான் இந்த சோதனையில ஜெயிச்சிருவேன். அந்த டெஸ்ட்ல அவன் ஜெயிச்சதுனால அவன் தலைமையில சிங்காசனம் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு சோதிக்கப்படும் போது அந்த சோதனையை மட்டும் ஜெயிச்சிருங்க, ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். என் வாழ்க்கையில நடந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் மறக்கவே முடியாத சம்பவம். இது யாரையும் காயப்படுத்துகிறதற்காக அல்ல, இல்லை நான் ரொம்ப அப்படி அதனால தான் அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. பொதுவாக நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லும் போது இதையும் சொல்லலான்னு ஆவியானவர் என் மனசுல ஏவனதுனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு விசை நான் அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது காணிக்கை பெட்டியை திறந்து பார்த்தா அந்த காணிக்கை பெட்டியில் ஒரு பெரிய லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த லெட்டரை நான் எடுத்தேன். அந்த லெட்டரை எடுத்து வாசிக்கும் போது அது ஜெபக்குறிப்பெல்லாம் இல்லை, அது ஒருத்தருடைய வாழ்க்கை ஸ்டோரியும் இல்லை, அது ஒரு லவ் லெட்டராக இருந்துச்சு. அது ஒரு காதல் கடிதம். அது ஒரு 2-3 பக்கத்தில் பயங்கரமாக அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க. நானே படித்து பார்த்துட்டு அப்படியே ஆடிட்டேன் ஒரு நிமிஷம். அப்படின்னா அந்த லெட்டரில் 2-3 தரிசனம்லாம் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், அந்த தரிசனத்தில் நீங்களும் நானும் அப்படின்னா ஒரு பொண்ணும் நானும் சேர்ந்து நிற்கிறது மாதிரி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அங்கே நம்ம 2 பேர் நின்னோம், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், நீங்கள் பாடுனீங்க, நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியெல்லாம் நான் தரிசனத்தை பார்த்தேன். ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு, உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், உங்களை தான் நான் உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றுறதற்கு எங்கள் அப்பா நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் பயங்கரமாக ஒரு லெட்டர். அது அந்த நபரும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய ஆட்களை போலவங்க தான், நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு நபர்களை போல தான். நான்
உண்மையிலே அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு 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 மிகப்பெரிய ஆதங்கம் ஒன்று உள்ள வந்துருச்சு. என்னடா இப்படி இதை கையில் கொடுத்துருந்தா கூட நம்ம சரி அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் இதை காணிக்கப்பட்டியில் போடுற அளவுக்கு இவங்களுக்கு எப்படா தைரியம் வந்துருச்சு? அப்படி தைரியம் வரலாமா அப்படின்னு நினச்சி ஒரு பக்கத்தில் ஆதங்கம் வருது. அப்போ நான் ஒன்று நினைச்சேன், சரி ஆனால் ஒரு பக்கத்தில் சத்ரு பேசிட்டே இருக்கிறான், அவ்வளோதான்டா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ செட்டில்டு, நீ அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம். அவங்களதான் ஊழியத்தை நேசிக்காத ஒருத்தர் வர்றதை விட நேசிச்ச ஒருவர் வர்றது நல்லதானே. ஒரு சின்ன ஓரத்தை போயிருந்தாலும் அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் எழும்பின உடனே கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நேராக எங்கள் அம்மாட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் அம்மாட்ட அந்த லெட்டரு, அந்த என்னை வளர்த்தன அந்த அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிட்டு இந்த லெட்டரை காமிச்சு அவங்கள படிக்க சொல்லி அவங்க படித்து பார்த்துட்டு சிரித்தாங்க. சிரித்த உடனே நான் சொன்னேன், இது ரொம்ப சீரியஸான விஷயம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அந்த அந்த நபரை கூப்பிட்டு தனியாக நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த அந்த லெட்டரை எங்கள் அம்மா கையிலே அவங்க 2 பேர் வச்சிருந்து அந்த நபரை கூப்பிட்டு நல்லா பேசிட்டாங்க. அவங்க யார் தெரியுமா, அவங்க என்ன மாதிரி ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா, ஊழியத்தில் என்ன இருக்கு தெரியுமா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா அவங்களோட பேசிட்டாங்க. ஆனால் பேசின உடனே இந்த குறிப்பிட்ட அந்த பர்சன் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஸோ அம்மாவுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இவர் இதை சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல ஒரு துளி கூட அவங்களுக்கு எந்த அட்ராக்ஷனுமோ எதுவுமே இல்லைன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச அந்த நிமிஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நான் நம்புறேன். அது விலகி போச்சு, என்னை விட்டு அப்படியே விலகி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் நான் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அந்த மாதிரி எனக்கு வந்த பரீட்சையில் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்ததுனால இன்றும் இந்த பட்டணத்தில் இந்த ஊரில் கர்த்தர் சாட்சியாய் நிற்கிறதற்கு உதவி செய்தார். ஒருவேளை அந்த பரீட்சைக்கு என்னால ஜெயிக்க முடியலன்னு வைங்களேன், ஒருவேளை அந்த பக்கமா நான் சாஞ்சிருந்தேன்னு வைங்களேன், ஒருவேளை என்னுடைய சிந்தனை ஆண்டவரா இதை அனுப்புற வாய்ப்பா இருக்கலாம், கர்த்தரே அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாருன்னு நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஊழியத்துல இவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியத்தை செஞ்சிருக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு அது சந்தேகமா தாங்க இருக்குது, சந்தேகமா தான் இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய சாட்சி கட்டு போயிருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில சாட்சி மிக அவசியம். சாட்சியை கெடுத்துட்டு ஊழியம் பண்ண முடியாது, சாட்சியை கெடுத்துட்டு ஒரு நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. கிறிஸ்தவங்களுக்கு சாட்சியை பத்திரப்படுத்திக்கணும், சாட்சியை இழந்துடவே கூடாது, இழந்துடவே கூடாது. ஆனா ஆண்டவர் கிருபையா என்னை காப்பாற்றினார். இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அநேகருக்கு நான் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய தேவ ஆலோசனை என்னன்னா, பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஏதோ ஒன்றில் சோதிப்பாரு. சில நேரத்தில் பணத்தில் உங்களை சோதிப்பாரு, சில நேரத்தில் பொண்ணுல பையனில் உங்களை சோதிப்பாரு, சில நேரத்தில் மண் ஆசையில் உங்களை சோதிப்பாரு. ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை சோதிக்கும் போது, அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை கொடுக்கும் போது நீங்க கர்த்தரை உடனே சார்ந்து கொண்டு அந்த சோதனையை ஜெயிச்சிருங்க. ப்ளீஸ் தயவு செய்து விழுந்துடாதீங்க, தயவு செய்து விழுந்துடாதீங்க. என் கண்கூடா பார்த்த கர்த்தருடைய பிள்ளைகளை கண்கூடா பார்த்திருக்கிறேன். திறமசாலி, திறமசாலி, அவங்கள மாதிரி ஒரு திறமை இருக்கு, அவ்வளவு திறமசாலி. ஆனா சாதாரணமான இந்த லவ்வுக்கு இல்ல சாதாரணமான இந்த சின்ன சின்ன இந்த காரியத்துல விழுந்து போய் ஊழியமே செய்ய முடியாம, வாழ்க்கையில பெரிய பெரிய முன்னேற்றங்களை அடையாம ஃபீல் பண்ணி நான் இப்படி ஆயிட்டேன், நான் இப்படி விழுந்துட்டேன் அப்படின்னு இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேரை என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்க மனசாட்சி குத்திட்டே இருக்குது. அவங்களுடைய எஸ்ட்ரியும் அவங்களுடைய எட்டாத உயரத்தை அவங்க அடையவே இல்லை. சரி, ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் அப்படி மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, சரி இதுக்கு முன்னாடி நடந்தது நடந்து போச்சு, இனியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் பரீட்சையை நீங்க ஜெயிச்சிருங்க.
நீங்கள் வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவனுடைய கழுத்துல வந்து மாலையை போட்டுட்டு ஐயோ வந்துட்டாங்க, தேவனுடைய குமாரர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்ன போதிலும் கூட அந்த பரீட்சையை ஜெயிச்சிட்டாங்க. அவன் அந்த பரீட்சையை அவன் ஜெயிச்சதுனால அவனுடைய ஊழியத்தினுடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிட்டே இருந்தார். ஸோ மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரீட்சையை நீங்க ஜெயிக்கிறது மிக முக்கியம். ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய துணையை கேட்டு இவன் ஓவர் கம் எனக்கு பலன் தாருங்கப்பா. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஷார்ட்கட்ல உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உங்களை கர்த்தர் பரிசுத்த குறைவுல உங்களை நடத்துகிறவர் கிடையாது. அவர் எப்பொழுதும் நீதி உள்ள நியாயாதிபதி, கரெக்டானவர், சரியானவர், சரியா தான் செய்வார், ஸ்ட்ரெயிட்டா தான் செய்வார். அவருக்கு குறுக்கு வழின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த வசனம் நமக்கு சொல்லுது. 30வது வசனம், தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். தாவீது மலை உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டு, இதோ ஆர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்னொரு விஷயம், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். இப்போ நீங்க வாசிக்கிற இந்த தாவீது சாதாரணமான தாவீது அல்ல. இல்லையென்றால் ஈசாயினுடைய குமாரனாய் இருக்கும் போது இருக்கிற தாவீது அல்ல. இவன் ராஜாவானதற்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். இவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இல்ல, ராஜாவானதுக்கு பிறகு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் சவுல் ராஜாவால் இவனுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இவனுக்கு வந்தது. எல்லாத்தையும் தாண்டிட்டான். இப்போ தாண்டி வந்து ஜெயிச்சு சவுல் ராஜா இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு இவனுக்கு ராஜா பதவி கிடைச்சிருச்சு. மிகப்பெரிய ராஜாவாய் அநேக லட்ச ஜனங்களுக்கு ஒரு ராஜாவா உட்கார்ந்து இருக்கும் போது, இதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனை அவன் அனுபவிச்சுட்டான். ஆனா அந்த சோதனையெல்லாம் அவன் தாண்டி இப்ப ஆண்டவர் என்ன ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரா. இனி இதுக்கு மேல அவ்வளவுதான், நமக்கு எந்த சோதனையும் இல்லைன்னு சொல்லும் போதுதான் வேதம் சொல்லுது, தாவீதுடைய சொந்த மகன் அந்நியனை சமாளிச்சிட்டான். எதிராய் வருகிறவங்களை சமாளிச்சிடலாம், ஆனா சொந்த மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி இப்போ தாவீது என்ன செய்யறார் அப்படின்னா, நம்ம வாசித்த வசனத்தின்படி அவன் அழுது கொண்டே நடந்து போனான். நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை 30வது வசனத்தை ரொம்ப அழகான அந்த வசனம் 30வது, தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். தன்னுடைய சொந்த மகனே தனக்கு விரோதமாய் எழும்பினதுனால தன்னுடைய முகத்தை மூடிட்டு காலில் செருப்பு கூட இல்லாம ஒரு ராஜா, அவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய மனுஷன், அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிற மனுஷன் வெறுங்காலால் ஒலிவ மலைக்கு நடந்து போகிறான்.
நடந்து போகிறது அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட இருக்கிற கொஞ்சம் ஜனங்களும் கூட அவங்களும் முகத்தை மூடிட்டு அழுதுட்டே நடந்து போறாங்க. தாவீதிற்கு இந்த நிலைமை வரவே கூடாது. இதுவரையிலையும் அவன் தாண்டி வந்த எல்லா சோதனையை விட இந்த சோதனை அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை. அதைத்தான் சங்கீதத்துல சொல்லும் போது சொல்றான், நீர் என்னை உயர தூக்கி தாளே தள்ளுகிறீர். நீர் என்னை உயர தூக்கி தாளே தள்ளுகிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் அடிக்கடி என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இதுக்கு மேல இனி சோதனை வராது, இதுக்கு மேல இனி எந்த பிரச்சனையும் வராது, நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டேன், ஏற்கனவே சோதிக்கப்பட்டுட்டேன், ஏற்கனவே நிறைய பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன், இப்போ ஆண்டவர் என்ன ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, ஒரு பெரிய இடத்துல என்ன உட்கார வச்சிட்டாரு, அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாமே வெற்றி தான், இதுக்கு மேல எல்லாமே ஜெயந்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கவே திடீரென்று நீங்க எதிர்பாராத விதமாய் ஏற்கனவே நீங்க சந்தித்த பிரச்சனையை விட பல மடங்கு ஒரு சோதனை உங்க வாழ்க்கையில வரலாம், உங்க பிரச்சனை வரலாம். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறீங்க, நான் எல்லா சோதனையும் ஜெயிச்சு ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு, அப்ப நான் நினைச்சேன் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கு எந்த போராட்டம் இல்லை, இனி ஒரே வளர்ச்சி தான், இனி ஒரே உயர்வு தான், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் எங்க இனி விழுந்து போக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா சமீப காலமா திரும்ப பழையதை விட பழையதெல்லாம் மறக்கிறது போல, பழையதெல்லாம் ஒன்றும் இல்லாம போகிறது போல என் வாழ்க்கையில பெரிய சோதனை எனக்கு வந்துருச்சு. இதை தாண்ட முடியுமான்னு நான் கவலைப்படுறேன். திரும்பி அந்த மகிமை என் தலை மேல வருமானு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, ஆவியானவர் இந்த தாவீதை சோதித்ததற்கு காரணம், தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததற்கு காரணம் தாவீதுனுடைய ராஜ்ய பாரத்தை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் இன்னும் அவனை என்ன பண்ணிட்டார்னா, இந்த ராஜ பதவியில இருந்து அவன் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி வரும்போது இதுவரையிலையும் மதிக்காதவர்கள், இதுவரையிலையும் அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நிறைய பேர் அவனை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவனுடைய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு அவனை வரவேற்கிறதற்கு திரளான கூட்டம் ஆயத்தமா இருந்துருச்சு. அப்பதான் நிறைய பேரு தாவீது ராஜா தான் எங்களுக்கு ராஜா, எங்களுக்கு ராஜா. சகல ஜனங்களும் அவன் பக்கமாய் திரும்பினார்கள். இழந்து போன மகிமையை கர்த்தர் பல மடங்கு அதிகரித்து கொடுத்தார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை இந்த உபவாச நாளில் உங்களுக்கு சொல்றேன். தேவ பிள்ளையே, யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை கேட்டு அழுது கொண்டே இருக்கலாம், பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படித்தான், இனி கீழே விழமாட்டேன்னு தான் நினைச்சேன், இனி என் பிள்ளைகளுக்கு கவலை இல்லைன்னு தான் நினைச்சேன், நான் படாத பாடுபட்டு தான் வந்தேன், நான் பெரிய சோதனையை அனுபவிச்சு தான் வந்தேன், ஆண்டவர் என்ன உயர்த்தினார், ஆண்டவர் என்ன நடத்தினார், ஆண்டவர் என் கூக்குரலை கேட்டார், என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஆனா சமீப காலமா என் வாழ்க்கையில நடக்கிற காரியம் எல்லாமே உடைஞ்சிருச்சு, எல்லாமே சுக்கு நூறாக்கப்பட்டுருச்சு. என் விசுவாசம் என்னை விட்டு போன சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. நான் அவ்வளவுதான் பாஸ்டர், பாதிக்கப்பட்டுட்டேன். திரும்ப ஆண்டவர் சோதிச்சிட்டாரு. என்ன கர்த்தர் தானே உயர்த்தினாரு, என்ன ஆண்டவர் தானே இந்த போஸ்டிங்ல வச்சாரு, என்ன ஆண்டவர் தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த ஆண்டவரே இப்போ சோதிக்கிறாரா? திரும்ப எதுக்கு எனக்கு சோதனை, திரும்ப எதுக்கு எனக்கு இந்த சூழ்நிலை? நான் தான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேனே, நான் தப்பட்டனோ, நான் பாவம் செஞ்சுட்டனோ, என்னென்னமோ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் போது ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல இல்ல, தாவீதுனுடைய இரண்டாவது தோல்வியை போல இருக்கிற அந்த சோதனை அவனை மிகப்பெரிய ராஜாவாய் மாற்ற, அவன் நினைக்கிறதை விட, அவனுடைய எண்ணத்தை விட சகல ஜனங்களும் அங்கீகரிக்கிற ராஜாவாய் அவனை அடுத்த படி கூட உயர்த்தும்படியாகத்தான் கர்த்தர் அவனுக்கு அதை அனுமதிச்சாரு. நான் சொல்ற தீர்க்க தரிசனமா உங்களையும் அடுத்த படிக்கு கொண்டு போகும்படியாய், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியாய், நீ நினைக்காததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய உன்னதமான இடத்துல வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்புறவங்க மட்டும் உங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த படி கொண்டு போவார்,
அதான் யோபு சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறான், ஏற்கனவே பல சூழ்நிலை தாண்டி வந்துச்சு. நான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன், நான் முடவனுக்கு காலா இருந்தேன், நான் ஒரு தீமையுமே செய்யல. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார், ஆண்டவர் என்ன உயர்த்தினார். ஆண்டவர் என்ன உயர்த்தும் போது என் பாதத்தை நான் நெய்யினால நான் கழுவுனேன். அவ்வளோ மதிப்பா இருந்தேன். வேலைக்காரங்க எனக்கு இருந்தாங்க, வேலைக்காரிங்க எனக்கு இருந்தாங்க, எனக்கு சகலவுமே இருந்துருச்சு. ஆனா இப்போ எல்லாமே என்னை விட்டு எடுக்கப்பட்டாகி விட்டது, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. நான் இவ்வளவு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே இருந்துச்சு, இனி அதிகமா வேண்டிய நான் அப்படி நினைக்கவும் இல்லையே. ஆனா அந்த சோதனையின் முடிந்ததற்கு பிறகு பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார், ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அதைத்தான் யோபு சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் ஒரு பொசிஷனுக்கு வந்ததற்கு பிறகும் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் இன்னும் உங்களை வளர்த்த போறாரு. பக்கத்தில் யாராவது இருந்தா கையை பிடிச்சி கூட நீங்க சொல்லுங்க, இன்னும் உன்னை வளர்த்த போறாரு, இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அடுத்த லெவல் சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. மறக்க முடியாத சம்பவம் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில. மிக நன்றாக மிக ஆசீர்வாதமாக போய் கொண்டிருந்த என்னுடைய ஊழியத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வந்தது. அது என்னால தான் வந்துச்சோ அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். திடீர்னு இருக்கவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். எதிர்மறையான எண்ணத்தில் எனக்குள்ள திரும்பவும் வந்துருச்சு. டெய்லி இப்படியே போயிட்டுருக்குறோம், நம்ம இப்படியே பண்ணிகிட்ருக்குறோம், நமக்கு யாருமே இல்லை. அத்தனை பேர் இருந்ததுக்கு அப்புறம் அப்போவே ஒரு 100 பேருக்குள்ளே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரில, ஒரு நெகட்டிவ் யோசிச்சு நானே ரொம்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திடீரென்று கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே நாள் அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே ஊட்டிக்கு போகிறேன். ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டியில் போய் ஒரே ரவுண்ட் விட்டு திரும்ப அகைன் வந்து அதே வண்டியில் திரும்ப அப்போவே கண்டினியூவாக அப்படியே ட்ராவல் பண்ணி வரேன். அந்த பைக்கில் வரும்போதெல்லாம் என்னென்னமோ யோசனை எனக்கு ஓடிட்டே இருக்குது. இப்படியே நானே எனக்குள்ள நெகட்டிவாக திங்க் பண்ணி அன்றைக்கு இரவு வந்து படுக்கும்போது திரும்பவும் நான் தூங்கவே இல்லை. உனக்கு உடனே ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வார்டனாக இருந்து முடிச்சுட்டு சென்னை ஊழியம் முடிச்சுட்டு திருச்சியில் நான் தூங்காமல் அதுக்கப்புறம் இருந்தேன் தெரியுமா, அந்த எண்ணம் எனக்கு திரும்ப வந்துருச்சு. ஓ, திரும்பவும் நான் அதே போல் சிக்காயிட்டேனோ, திரும்பியும் அப்படி இருக்குதோன்னு பார்த்தா அதே மாதிரி எல்லா சிம்டம்ஸும் எனக்கு வந்தது மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் பல பாடுபட்டு தான் வெளியே வந்தேன். அது எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். திரும்பவும் அது எனக்கு வந்துருச்சோன்னு நினச்சி ரொம்ப பேனிக் ஆகிட்டேன், ரொம்ப டிஸார்டர் ஆகிட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அப்பாவுக்கோ யாருக்குமே இந்த டைம் சொல்லவே முடியாது. நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஊழியத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் எனக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்துட்டாரு. இனி என்ன பண்ணுவேனே தெரில. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு என் வீட்டில் இருந்து எல்லாம் ரெடி ஆகி அப்படியே பைபிளை கையில் எடுத்துட்டு கிளம்புறேன். என்னால் ஒரு அடி கூட வைக்க முடியாமல் அப்படியே தலை சுத்துது, தூங்கவே இல்லை. அப்படியே அந்த கதவுல சாஞ்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 செகண்ட் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். நான் திரும்ப டக்குன்னு இருந்துச்சு. திரும்ப போய் ஆராதனையில் பலிபீடத்தில் நிற்கிறேன். எந்த ஜனத்திற்கும் நான் இப்படி இருக்கிறேன்னு காமிக்கவே முடியாது. எனக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் ஓடிட்டே இருக்குது, எனக்குள்ளேயே ஒரு பயம் ஓடிட்டே இருக்குது, எனக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. எனக்கு பலனே இல்லை. ஆனால் பிரசங்கம் பண்ணேன், ஆனால் பாட்டு பாடினேன், ஆனால் ஆராதனை நடத்தினேன். ஆராதனை முடிச்சதற்கு பிறகு யாருக்குமே சொல்லலை. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு தனி ஜெபம் மட்டும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லி அப்படியே வீட்டில் வந்து படுத்துட்டேன். கிட்டத்தட்ட கண்டினியூவாக சில நாட்கள் தூங்காமல் ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஆயிட்டேன். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் சீர்குலைந்து போயிடுச்சு. யாருமே எதுவுமே செய்ய முடியாது. எல்லாரும், நிறைய என்னுடைய தெரிந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும்
நான் வந்து அப்படி படுத்திருக்கிறத பார்த்து அவங்க எல்லாம் என்னை வந்து தட்டி கொடுத்து நிறைய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு சரியாகலை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது ரொம்ப குறைவு தான். திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். திடீர்னு அட்மிட் ஆகிட்டு திடீர்னு நானே என்ன ரெக்கவர் பண்ணி நானே வீட்டுக்கும் வந்துட்டேன். ஆனாலும் சரியாகலை. தூக்கம் சுத்தமாக என்னை விட்டு போயிருச்சு. இனி 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 வாழவே முடியாதோ அப்படின்ற நேரத்தில் நம்ம பைத்தியக்காரன் ஆயிடுவோம் போலன்னு சொல்லி பல யோசனைகள் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபரால் எனக்கு வந்து ஒரு சைக்காலஜிக் டாக்டர், எனக்கு சைக்காலஜிக்கு பிரச்சனைனே எனக்கு தெரில, ஆனால் ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு சைக்காலஜிக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஊழியத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அனுபவத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு ஏற்கனவே பல பாடுபட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு புது மினிஸ்ட்ரியை கொடுத்து அந்த மினிஸ்ட்ரி இப்போ டெவலப் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில், அவ்வளோதான் நம்ம இனி இந்த ஜனங்களை வச்சு அப்படியே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த சூழ்நிலை வந்துருச்சு. அந்த டாக்டர் எனக்கு டேப்லெட் கொடுத்தாரு. டேப்லெட் கொடுத்துட்டு சொன்னார், எப்பா இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு நீ 2 நாள் இந்த டேப்லெட் எஃபெக்ட் உனக்கு இருக்கணும், நீ பயப்படாத, நீ தூங்கு, தூக்கம் வந்துட்டே இருக்கும், நீ தூங்கு, பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் எனக்கு அந்த டேப்லெட்டு போட்டுட்டு வெறும் 4 மணி நேரம் தான் தூங்கினேன். அதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வரல. இந்த டாக்டர்கிட்ட போய் நின்னேன், டாக்டர் 4 மணி நேரம் தான் தூங்கினேன், அதுக்கு மேலே தூக்கம் வரலன்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், உனக்கு ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்துருக்குறேன்ப்பா, இதுக்கு மேலேயும் நீ தூங்கலைன்னா உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு கயிறு வச்சு கட்டி இன்ஜெக்ஷன் பண்ணி தான் உன்னை தூங்க வைக்க முடியும் அப்படின்னாரு. பயத்தின் மேல் பயம், கலக்கத்தின் மேல் கலக்கம், பேனிக்கில் தள்ளப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டேன். நான் ஒரு காலத்தில் 25 மாத்திரை சாப்பிட்டேன், அது கூட எனக்கு ரொம்ப பெருசாக தெரில. ஆனால் இப்போ சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகி அந்த சைக்காலஜிக்கு மாத்திரை சாப்பிடும்போது என் மனசு உடஞ்சிருச்சு. யாருக்குமே இந்த நிலைமை வரவே கூடாது. அப்போது நான் பேச்சுலராக இருந்தேன், நான் ஒரு தனி வீட்டில் தான் குடியிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வீட்டில் படுக்கவே முடியல, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே முடியல. பல இடங்களில் எங்கெங்கேயோ படுப்ப தூக்கம் வராது. அதனால் ஏற்கனவே என்னை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அம்மா அப்பா, அவங்கள்ட்ட வந்து எனக்கு திரும்பவும் நான் சிக்காயிட்டேன், எனக்கு இங்கே வீட்டில் படுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டில் அம்மா அப்பாவுடைய வீட்டில் படுக்கும்போது சின்ன தம்பியும் அம்மா அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் மூத்த அண்ணா வந்து அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரு வீட்டில் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் அந்த மூத்த அண்ணாட்ட போய் அப்படியே கை கட்டி நின்றுட்டு அவங்கள்ட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டேன், நான் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப சிக்காயிட்டேன், உங்கள் வீட்டில் தங்குறதற்கு நீங்களும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்ட நாளை மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆனால் என்ன மொத்தரில் ஒரு சில நாட்கள் தாண்டினது. அந்த மாத்திரையினுடைய அந்த எஃபெக்டில் தூங்குனேன். தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது எனக்கு பிடிக்கல, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது எனக்கு பிடிக்கல. ஆண்டவரிடத்தில் கெஞ்ச ஆரம்பித்தேன். இதற்குள்ள 2-3 பாஸ்டர்ஸ் வந்து எனக்காக ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணாங்க. அந்த பாஸ்டர்ஸ் எனக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க கொஞ்ச நேரம் அவங்க ஜெபம் பண்ணிட்டா அவங்க தூங்கி விழுவாங்க. அவங்களுக்கு தூக்கம், மனுஷன்ல தூக்கம் வரும்ல, தூக்கம் வரும், இனி படுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் மட்டும் படுக்கவே முடியாது. திரும்பவும் வாமிட்டிங் டெம்ப்டேஷன், திரும்பவும் 10 டைம் 20 டைம் பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் இரவில் படுக்க போனால் 10 டைம் 20 டைம் யூரின் போக ஆரம்பித்தேன். என் மனசெல்லாம் மாற்றப்பட்டு திரும்ப அதிலிருந்து வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. டாக்டரை பார்த்து கேட்டேன், எனக்கு இந்த வியாதி சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த வியாதிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலப்பா. மனநிலைமை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த மனநிலைமை பாதிக்கப்பட்டதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு அவங்கள வந்து அப்படியே தூங்க வைக்கிறது மாதிரி அவங்கள அரெஸ்ட் தான் பண்ண முடியுமே தவிர காலம் முழுவதும் நீ இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் பார்க்கணும். இது ஒன்றும் நீ பயப்படாத, எல்லாரும் பிபி வர்றவங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் வர்றவங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி நீ ஆன்சைட்டிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்ற, அவ்வளோதான், நீ ஏன் பெருசாக அதை யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வந்து சைக்காலஜிக்கு மாத்திரை சாப்பிட்றது
சுத்தமா பிடிக்கல. நானே ஆண்டோடைய சமூகத்தில் கெஞ்ச ஆரம்பித்தேன். ஏன் அனுமதிச்சாரு எனக்கு தெரியல. நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய ஒப்புரவாக ஆரம்பித்தேன். அந்த மாத்திரையை டாக்டர்கள் கொடுக்கும்போது நானே அந்த மாத்திரையை குறைச்சி பார்த்தேன். நானே குறைச்சேன். திடீர்னு ஒரு நாள் தூக்கம் வராது, திரும்ப அந்த மாத்திரையை போட்டுக்குவேன். இப்படியே ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையினால நானே எனக்குள்ள ஓவர் கம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தூக்கம் வராது, ஆனால் நானே படுத்துட்டு பாட்டை பாடிட்டே இருப்பேன். எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் என்ன வரும், நானே பாசிட்டிவாக யோசிச்சிட்டே இருப்பேன். எனக்கு குளிக்கலான்னு தோணாது, ஆனால் நானே எந்திரிச்சு போய் குளிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு எதுவுமே பண்ணலான்னு தோணாது. ஈவன் ஓவர் கம் அப்படியே ஓவர் கம் பண்ணி மாத்திரையே இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதற்கு பிறகுதான் அது நடந்து முடிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்த அந்த ஒரு 1 வீக்குக்குள்ள திடீர்னு என் மனசு சொல்லுது, நீ ராமநாதபுரம் பைபிள் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு ஒரு உந்துதல் வந்துட்டே இருக்குது. நானும் வண்டியை எடுத்துகிட்டு ராமநாதபுரம் போயிட்டேன் பைபிள் காலேஜுக்கு. அந்த பைபிள் காலேஜில் போகும்போது அங்கே சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஒயிட் போட்ட ஒருத்தர் நின்று இருந்தார். நான் அவர் பார்த்துட்டு என்கிட்ட இப்போ கேட்டேன், யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் உடனே கேட்டேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்டார். தாராளமாக என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த சர்ச்சுக்கு நான் ஒரு ஹிந்து, நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ஆனால் நான் இந்த சர்ச்சுக்கு ஏன் இப்போ வந்திருக்கிறேன்னா, இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் சூசைட் பண்ண போகிறேன். சூசைட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுட்டேன். கடைசியாக ஒரு டைம் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்னாரு. எனக்கு அரண்டுட்டேன். அவருடைய ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டிப்ரெஸ்டாக இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 ஹவர் அவரோட நான் பேசினேன். அந்த 1 ஹவரில் அவர் ரொம்ப தெளிவாயிட்டாரு, கிளியர் ஆயிட்டாரு, சரியாகி சொல்லிட்டாரு, இல்லை சார் நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேட ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். இன்னைக்கு ஒரு சர்ச்சில் பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்காரு. அப்போ தான் ஆண்டவர் இடத்துல சொன்னார், டேய், இந்த சூழ்நிலையும் உனக்கு அனுமதிச்சது காரணம், நெக்ஸ்ட் அடுத்த லெவல் உன்னுடைய ஊழியத்தில் உன்னை நான் கொண்டு போகிறேன். நீ நிறைய மரணத்துக்குள்ளே இருக்கிறவங்களை நீ கொண்டு வர போற. அதுக்காக தான் நான் இதை அனுமதித்தேன். உன் வார்த்தை நிறைய பேரை தேற்றும், உன் வாழ்க்கை நிறைய பேரை தேற்றும், உன் சாட்சி தேசமெங்கும் பலரை தட்டி எழுப்பும். சோர்ந்து போய் விழுந்து போய் படுத்து கிடக்கிற நிறைய பேரை நீ எழுப்புவ. அதுக்காக தான் இந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு அனுமதிச்சேன்னு அன்னைக்கு செகண்ட் டைமா ஆண்டவர் என் ஊழியத்தை ஹானர் பண்ணார். 2வது டைமா என் ஊழியத்தை ஆண்டவர் அப்படி ஸ்ட்ராங் பண்ணார். நெக்ஸ்ட் லெவல். அதிலிருந்து அது வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியக்காரன், அது வரைக்கும் ஒரு சாதாரணமான பர்சன், அது வரைக்கும் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் ஒரு சின்ன பையன், எனக்குன்னு ஒரு பெரிய பெரிய காரியம், ஒரு பெரிய வளர்ச்சியை நான் பார்க்கல. என்னைக்கு அந்த 2வது சோதனையிலிருந்து எழும்பினோ அப்பலிருந்தே ஆண்டவர் என்னை வித்தியாசமாக நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் என்னை வித்தியாசமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். அதற்கு பிறகு இன்று வரையிலையும் ஆண்டவர் என்னை ஓடிக்கொண்டே இருக்க பண்ணுறாரு. நான் படிக்கல, எனக்கு குடும்பத்தினுடைய பின்னணி எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியரான பர்சன். எனக்குன்னு எந்த டேலண்ட்டுமே இல்லை, 10th 3 பாடம் ஃபெயிலு, என் வாழ்க்கையிலே ஃபெயிலு. எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரர், எங்கள் அம்மாவும் படித்தவங்க கிடையாது, என் குடும்பத்தில் யாருமே பெரிய காரியங்களை செஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆனால் நான் இனி திரும்பி பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன்னு என் கனவுல நான் நினைக்கலைங்க. நான் இத்தனை 1000 ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா மாறுவேன்னு நான் என்னை குறித்து நினைக்கவே இல்லை. எங்க அம்மாவும் நினைக்கல, எங்க அப்பாவும் நினைக்கல, என்னை குறித்து என் பாஸ்டர் கூட நினைக்கல, என் கூட படிச்சவங்க நினைக்கல, யாருமே நினைக்கல. என்னை வளர்த்தின அம்மா அப்பா நினைக்கல, என்னை பெத்த அம்மா அப்பாவும் நினைக்கல. ஆனா இன்றைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். 1000கணக்கான பேருக்கு முன்பாக நான் இன்னைக்கு நிற்கிறேன். என் வயசு பெரிய வயசெல்லாம் ஆகல,
சின்ன வயசு தான். ஆனா இந்த வயசுல எங்க அப்பா ஊழியக்காரரா இல்லை. என் சர்ச்சில் வர்ற நிறைய பேர் இன்றைக்கு இந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கேட்பாங்க, உங்க அப்பா பாஸ்டரான தான் கேட்பாங்க. எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, எனக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனா என் வயசுக்கு மிஞ்சின ஊழியத்தை ஆண்டவர் என் கையில கொடுத்தாரு. வயசுக்கு மிஞ்சின ஊழியத்தை என் கையில கொடுத்துருக்காரு. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. இப்போ இந்த என்னோடு கூட சேர்ந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்பாய் சொல்றேன், தேவ பிள்ளையே, நீ ஒவ்வொரு டைமும் சோதிக்கப்படும் போதும், நீ ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படும் போதும் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நான் நினைக்கிறேன். நீ பெரிய வேலை செய்ய போற, நீ பெரிய வேலை செய்ய போற, நீ பெரிய வேலை செய்ய போற. நீ பெரிய வேலை செய்ய போறதுனால தான் உனக்கு இந்த சூழ்நிலை. நீ பெரிய காரியம் செய்ய போறதுனால தான் ஆண்டவர் இந்த பாதையில ஒன்று நடத்துறாரு. நீ பெரிய காரியத்தை செய்ய போற. மனசுக்குள்ள எப்பவும் நெகேமியா மாதிரி ஒன்று மட்டும் இருக்கணும், நான் பெரிய வேலை செய்ய போறேன். ஆண்டவர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதாது. உன்னை இதுக்காக நான் அழைக்கல, உன்னை இந்த இடத்துல வைக்கிறதுக்காக அழைக்கல, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன்றதை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த சோதனை வந்திருக்குது. நான் சொல்றேன், இந்த பாடும் முடியும், இந்த சோதனையும் முடியும். இந்த வாழ்க்கையில இப்ப நீ கடந்து போகிற இந்த எல்லா சிச்சுவேஷனும் மாறி போகும். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மகிமையை ஆண்டவர் உங்க தலைமையில வைப்பார். அப்பதான் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். பெரிய பெரிய தேவ மனுஷங்களோட நிற்க வைக்கும் போது அதைத்தான் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நிற்க வைக்கும் போது அதைத்தான் நான் நினைக்கிறேன், அதைத்தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்முடைய திருச்சபையில் நிறைய டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் கூட இருக்கிறாங்க, நிறைய படித்தவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஞானத்தையும் அறிவையும் போதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்க நிறைய பேரை விட நான் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. உங்க நிறைய பேரோட எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா இன்று நான் ஆண்டவருக்குள்ள தாழ்மையா ஆண்டவருக்குள்ள சொல்றேன், உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்ற அளவுக்கு ஆண்டவர் எப்படி இந்த ஞானத்தை கொடுத்தார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவர் உருவாக்குறதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அநேகரை தேற்றி கொண்டிருக்கிறார். பாவியன் மீது ஏன்பா இந்த அன்பு வச்சீங்க? மண்ணான மனுஷனா இருந்த என்ன தூக்கி எடுத்தீங்களே, நன்றி சொல்லுங்க. அப்பாவை பார்த்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என்னுடைய என்ன ஒரு பர்பஸுக்காக தான் நீங்க இப்படி நடத்துறீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீர் என்ன தூக்கி எடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. கைய மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே,
தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? துதி நான் சொல்லக்கூடுமா? பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலை. சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? சொல்லுங்க எல்லாரும். அப்பா, பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலை. சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். திரும்ப எதற்காக பாஸ்டர் என்ன ஆண்டவர் சோதிக்கணும்? திரும்ப ஏன் பாஸ்டர் ஆண்டவர் என்ன சோதிச்சாரு? திரும்ப ஆண்டவர் எதுக்காக என்ன சோதிக்கணும்? மீண்டும் அவர் எதுக்காக என்ன சோதிக்கணும்? இன்னொரு படி உயர்த்தும்படியாய். யோபு மாதிரி நீங்க கேட்கலாம், நான் என்ன தப்புண்ண, என்ன தப்புண்ண? யோபுக்கும் அதே காரியம் இருதயத்துக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியல, ஆண்டவர் இன்னொரு படி அவனை உயர்த்த போறாரு. அதுக்காக தான் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கும் ஏசப்பா அப்படிதான் பேசுற. உங்களுக்கு தெரியல நான் என்ன தப்புண்ண, ஆண்டவர் ஏன் இப்படி என்ன நடத்துறாரு? இன்னும் ஒரு படி உயர்த்துறதுக்குன்னு இப்ப தெரியாட்டாலும் வெகு சீக்கிரத்தில் அது தெரிகிற காலம் வரும். ஓரம் தன்னை ரேக்கலை ஷேப்தரோல போறதோ ரகதர மோர அநேகரை ஆண்டவர் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய உண்டு. இந்த சோதனை உன்னை அழிக்கும்படியாக அல்ல, இந்த பாடு உன்னை அழிக்கும்படியாக அல்ல, உன்னை ஊன்ற கட்டும்படியாய். நீ நிர்மூலமாகதில்லை. நீ ராயனுக்கு முன்பாக நிக்கணும், நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிக்கணும், நீ நிக்கணும். அதுக்காக இந்த சோதனை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலை, இன்னும் வாழ இன்னும் வாழ தெரியலையே. உங்க அன்பு எவ்வளவு பெருசுப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெருசுப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெருசு சாமி, சாமி.
உங்க அன்பு ரொம்ப பெருசுப்பா, ரொம்ப பெருசுப்பா, ரொம்ப பெருசு. என்னோடு கூட இந்த ஆராதனையில இந்த உபவாச ஜெபத்துல கலந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. நிறைய பிள்ளைங்க உபவாசத்தோடே இருக்கிறாங்களே அப்பா. நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் இருக்காங்களேப்பா. தொட்டுருங்கப்பா, ஆசீர்வச்சிருங்கப்பா, ஆசீர்வச்சிருங்கப்பா. அவங்கள நல்லா வைங்கப்பா. அவங்க சோதனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய சாட்சிகளாய் நிற்பார்களாக ராஜா. இதுவரையிலும் நடத்தின தெய்வம் இந்த ஊழியத்தை பெருசா உங்களுக்காக செய்ய, அதான் இந்த தேசத்துல வரப்போகிற ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு எங்க திருச்சபையை நம்பணும்னு தான்ப்பா. அதற்கான ஆட்கள், அதற்கான பணம், அதற்கான இடம், அதற்கான சர்ச்சு நீங்க தந்துருங்கப்பா. என்னை ரொம்ப நேசிக்கிற, எனக்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை ரொம்ப தாங்குற, இந்த 21 days fasting prayerல என் கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யற ஒவ்வொரு தம்பிங்க, ஒவ்வொரு பிள்ளைங்க மனசார அவங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லாரும் கொடுக்கிற உதவிகளுக்கா, என் பிள்ளைங்க கொடுக்கிற காணிக்கைகளுக்கா, எல்லாத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. அவங்கள நல்லா வைங்க. சாகிற வரைக்கும் இந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமா, உமக்கு பிரியமா, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி செய்யக்கூடிய பலனை மட்டும் தந்துருங்கப்பா. மனுஷனுக்காக ஊழியம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுக்காகப்பா. கடைசி வரையிலும் உண்மையா இருக்கிற பலனை மட்டும் தந்துருங்கப்பா. சாகிற வரைக்கும், சாகிற வரைக்கும் ஆசீர்வதிக்கிறேன். கலக்கத்தோடு, மனபாரத்தோடு, பய உணர்வுகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தைரியப்படுத்தும். ஒருவேளை இப்படிப்பட்ட வியாதிகள் என் பிள்ளைங்களுக்கு யாருக்கு வந்தாலும் அவங்க அதுல இருந்து ஜெயிச்சு சாட்சியா வரணும் அப்பா. அதை அவங்கள சேதப்படுத்தவே கூடாது. பாதத்தை முத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.